திராவிட முன்னேற்ற முட்டுக்கழகம். தினசரி முட்டு, நாள்தோறும் முட்டு, எதுக்கு எடுத்தாலும் முட்டு, ஏன்னு கேட்காம முட்டு. முட்டு முட்டு எப்படி சொல்றது? அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதே ஒரு பொழப்பா போயிடுச்சு. தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆக போகுது. இந்த 1 வருஷத்துல வந்து முட்டு கொடுக்காத நாளே கிடையாது. அதுவும் இந்த 2-3 பத்திரிகையாளர்ன்ற போர்வையில சுத்தக்கூடிய அந்த வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் பண்ற முட்டுகள்லாம் பார்க்கும்போது, ஆஹா, இவங்களை இப்படியெல்லாம் மாற்றி வச்சிட்டாங்களே, எப்படி பேசக்கூடிய ஆட்கள் இவங்க, எப்படிப்பட்ட பாரம்பரியமான ஒரு கட்சி, என்னென்ன சாதனைகள் இருக்கு பேசுறதுக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அந்த கேமரா ஆன் பண்ணி உக்காந்தாலே விஜய் என்ன பண்ணார், விஜய் என்ன செய்யறாரு, விஜய் எங்க போக போறாரு, வீட்டை விட்டு எப்படி வெளியே வர போறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இப்படி நாள்தோறும் பொழுதன்னைக்கும் விஜயை தாண்டி வேற பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி டாஸ்க் கொடுக்கப்பட்டு இந்த வாட்ச்மேன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி, அண்ணாமலை, ரவி அவங்களெல்லாமே வந்து பாராட்டி பேசுற அளவுக்கு இப்போ இறங்கிட்டாங்க அந்த வாட்ச்மேன் பாய்ஸ். என்ன சொல்றது, பாவம், அவங்களுக்கும் பொழப்பு இருக்கு, ஓட்டணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அது முடிச்சே ஆகணும். எப்பா என்ன பண்றீங்களோ பண்ணுங்கப்பா, ஏதாச்சும் ஒரு சேர்த்த வாரி பூசுங்கப்பா அவர் மேல. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுங்க, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த சர்வே ரிப்போர்ட்லாம் வேற வந்து விஜய்க்கு ஆதரவாக வர மாதிரி தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கவே அவங்களுக்கு வந்து பொறுத்துக்க முடியல, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதுவும் வருஷம் பிறந்துருச்சு, இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் அவங்களால கதற முடியும். அதுக்கப்புறம் வந்து 26 வீட்டுக்கு அனுப்ப போறாங்க மக்கள், அது உறுதின்னு வச்சுங்களேன். இந்த நேற்று 2-3 நாளா சோசியல் மீடியால நான் பார்த்தேன், இந்த தேரடி வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து அந்த ஆங்கர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம மழுப்பி மழுப்பி, பத்திரிகையாளர் சந்திச்சா நீங்க வந்து அரசியல்வாதியா ஒத்துப்பீங்களான்னு கேட்டா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், அவர் பேசணும்னு சொல்றாரு. சரி, அவர் பேசினா அரசியல்வாதியா ஒத்துப்பீங்களான்னு கேட்டா அவருக்கு பேச தெரியாதுன்றாரு. சரி, அவர் நல்லா தானே பேசுறாருன்னு கேட்டா யாரோ எழுதி தராங்கன்றாரு. அவருக்கு அரசியலே தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே பண்ண மாட்டாருன்னு தொடர்ந்து பிராண்டிங் பண்ற வேலையை அவரும் பாவம் கத்தி 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 பாக்குறாங்க. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நாட்டுல அவ்வளவு பிரச்சனை நடக்குது. இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பிரச்சனை, ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, 12 வயசு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு, அந்த அந்த செப்டிக் டேங்க்ல வந்து ஒரு குழந்தை விழுந்து வந்து இறந்து போயிருக்கு. இது இப்படி நாட்டுல நடக்கக்கூடிய அவலங்கள் பத்திலாம் நாங்க பேச மாட்டோம். தொடர்ந்து வாசப்படியிலே நிக்கிறாங்க. வாசப்படி, அதாவது அந்த பனையூர் பெரிய கேட் ஒண்ணு இருக்கும், அந்த கேட்டுக்கு கீழே அங்கே நின்று தவம் கடந்து 3 வேளை சோறு குளிக்கிறது எல்லாமே அங்கதான், அங்கேதான் குடியிருக்காங்க. எப்பவுமே அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்த பேசுவாரு. அவர் பேசிட்டு வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து டிராவல் பண்ற கேப்ல இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஒண்ணுத்த வாய் விட்டுருவாரு. அது அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருவார். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா அந்த பல்லு படாம பண்ணுங்க பேசுங்கன்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. அதை அடுத்த 1 மணி நேரத்துல வந்து இல்ல இது எங்க ஊர் வழக்காடு மொழி, நாங்க அப்படித்தான் பேசுவோம் சொல்லி அண்ணாமலை பேசியிருப்பாரு. அவர் எப்பவுமே அது பேசுறதுதான் வச்சுங்களேன். சமீபத்தில் நடந்த பிரஸ் மீட்ல கூட இந்த கோபமா வந்து என்ன பண்றீங்க நீங்க எல்லாம் வந்து அந்த டென்ஷனா அவரோட அந்த உணர்ச்சி மிக்க கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு. அண்ணாமலை பேசின அந்த என்ற வார்த்தையும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற அந்த ஆபாச பேச்சையும் ரெண்டுமே ஒண்ணுதான்னு இந்த தேரடின்னு ஒருத்தர் முட்டு கொடுத்து வச்சிருக்காரு. 2 பேரையும் சரிக்கு சமமா உட்கார வச்சு அண்ணாமலை கொடுத்த முட்டெல்லாம் ஒண்ணு இல்லடா, இப்ப நான் கொடுக்க போறா முட்டுன்னு சொல்லி தேரடி கொடுத்தார்பா ஒரு முட்டு. ஆஹா, அவன் முட்டை ஒடுல கந்தர்வ கோட்டையே ஆடி போச்சுன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு முட்டை அது. அதாவது திமுக கிட்ட எப்படின்னா ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த நம்ம தில்ராஜ் ஸ்டைல சொல்லணும்னா, ஆபாச பேச்சு வேணுமா அதுக்கு ஆள் இருக்கு, ட்விட்டர்ல பேசணுமா அதுக்கும் ஆள் இருக்கு, பொதுக்கூட்டங்கள்ல பேசணுமா அதுக்கும் ஆள் இருக்கு, யூடியூப்ல பேசணுமா எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு. மொத்தத்துல இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு சரியான ட்ரீட் இருக்குன்னு சொன்ன மாதிரி தில்ராஜ் ஸ்டைல சொன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஆள் வச்சிருக்காங்க. தரந்த ஐத்தி பேசுறதுனா ஒருத்தனை அனுப்புப்பா நீ பேசு, இவனை முடிச்சு விடுன்றதுக்கு. ட்விட்டர்னா அது ஒரு கேங் இருக்கு, அது ஒரு கூலிப்படம் இருக்கு. அவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பர்சனல், அதாவது கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி வந்து அவங்களோட கேரக்டர் அசிங்கப்படுத்தி புகைப்படங்களை போட்டு அதெல்லாம் போட்டு அசிங்கம் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. கேட்டா வந்து அறிவு சார்ந்த தளம் எங்களுது, அறிவு சார்ந்த ஐடி விங்கு, நாங்கெல்லாம் வந்து கருத்தா தான் மோதுவோம், வேற எதுக்குலயும் நாங்க போய் மோத மாட்டோன்ற மாதிரிலாம் வந்து மேடைக்கு மேல பெருமை வேற பேசுறது, பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி அசிங்கப்படுத்துறது. ஆனா தேரடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் அண்ணாமலையும் ஒரே தட்டுல வச்சப்பார். குட் ஜாப், அருமையான ஜாப், கீப் இட் அப். உங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் செம்பட்டு அடி கொடுக்குற அளவுக்கு ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த ஜனவரி எண்டுக்குள்ள
இந்த மந்தோட எண்டுக்குள்ள வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் போட்டு முடிச்சிருங்கப்பா, எல்லாருக்கும் வந்து போஸ்டிங் கொடுத்துருங்க, யார் யார் என்னன்றதெல்லாம் கிளியரா முடிச்சிருங்கன்னு தளபதி கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதன் பேர்ல வந்து கழகத்தோட பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் நெருப்பு மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கிற வேலை வந்து தீயா நடந்துட்டு இருக்கு. எப்படி இந்த மாசம் எண்டுக்குள்ள உங்களுக்கு அதுக்கான அறிவிப்புகள் வந்துடும். சரி, இதோட முடிஞ்சிருதா, மாவட்ட பொறுப்பாளர்கள் போட்டதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சான்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா தலைவர் வந்து இப்போ கரண்டா அவர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஒர்க்கான அந்த தளபதி 69 ஒர்க் வந்து முடிய போகுது. எப்படியும் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ள அந்த பணிகளானது அவருக்கான அந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும். முடிந்ததுக்கு பிறகு நான் பல பேட்டிகள்ல பல இடங்கள்ல நான் சொல்றது அது ஒண்ணுதான். தலைவர் சுற்றுப்பயணம் செல்ல போகிறார். தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டமா கடலோர மாவட்டங்கள்ல மீனவ மக்கள் கிட்ட ஒவ்வொரு மக்கள் கிட்டையும் நேரடியா போய் அவர்கள் குறைகளை கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சி நடக்க போகுதுன்றத நான் பல மேடைகள்ல பல விவாத மேடைகள்லையும் பல பேட்டிகள்லையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது நடக்க போகுது. எப்படியும் இவங்க என்ன சொல்லுவாங்க, பனையூர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு நாள் ஆளுநரை பார்த்து அவர் வந்து அவருக்கான ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்த அந்த ஒரு நாள் தமிழ்நாடு என்ன நடந்ததுன்றத பார்த்துமாடா நீங்க இன்னும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விடுங்க, அது உங்க பொழப்பு. சரி, உங்க வயிற்றுல நாங்க அடிக்க விரும்பல. இந்த வருஷமாச்சும் உங்களுக்கு 200 இல்ல 100 போட்டு 300 கொடுக்குறாங்களா இல்ல 400 வாங்குறீங்களான்னு எல்லாம் தெரியல. ஏன்னா அகவிலைப்படி விலைவாசி ஏறுது. உங்களுக்கு கரண்ட் பில்லா ஏறி போயிடுச்சு, அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அரிசி விலை, பருப்பு விலை, கரண்ட் பில் விலை, டாஸ்மார்க்ல எல்லாம் 10-20 எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் இருக்காங்களா இப்பவும். அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதை பத்தி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் இலவச கரண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். 200 கிரெடிட் ஆயிடுச்சா, அது போதும் நமக்கு. 1 மணி நேரம் பேசினா 200, 2 மணி நேரம் பேசினா 400. ஜாலியா இருங்க, உங்க வயிற்றுல நடிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு டைம் இல்லை. தெரியும் என்னென்ன அவலம் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி விஷயம். இந்த உங்க அமைச்சர் வீட்டுல இடி ரைடு வந்திருக்கு, அதுக்கான காரணம் என்ன? அமித்ஷாவையும் மோடி அவர்களையும் நீங்க எதனா ஒண்ணு பேசிட்டா உடனே இடி ரைடு வருது. அது பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னன்றதா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதை பத்திலாம் நாங்க வாயை திறக்க மாட்டோம். நாங்க எங்க வாயை வைப்போம்? விஜயோட வாசப்படியில தான் வாயை வச்சு படுத்திருப்போன்றத சொல்றீங்க. ஏன்னா நீங்க அதாவது மயிருன்னு சொல்றதே வந்து நீங்க வந்து வழக்கு மொழி, அதாவது வந்து அது வழக்கு மொழியில இருக்கக்கூடிய வார்த்தை என்ற மாதிரி எல்லாம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. அந்த வார்த்தையை வந்து தவறான வார்த்தை இல்லைன்னு சொல்றாரு. நீங்க பேசுங்க, இன்னும் வந்து எத்தனை நாள் பேச போறோம்? 2 மாசம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பேசுங்க, வாய்க்கு வந்தது அடிங்க. 2 மாசத்துக்கு பிறகு அவர் வந்து இந்த சுற்றுப்பயணத்தின் போது தமிழ்நாட்டில் நடக்க போற அந்த எழுச்சியை பார்த்து நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் துடிச்சு போய் கதற போறீங்க. இதை தடுக்கிறதுக்கான பல வழிகளை இவங்க பண்ணுவாங்க, எங்களுக்கு தெரியும். இவங்க இதை எப்படியாச்சும் விஜய் வந்து மக்களை சந்திச்சிடக்கூடாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நம்ம சொல்றோம், அவருக்கு பேச தெரியாதுன்னு சொல்றோம், அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு சொல்லியும் மக்களோட ஆதரவு இந்த மனுஷனுக்கு எப்படி போகுது? செட்டப் பண்றாங்க. இன்னொரு டுபாகூர் பீஸ் ஒண்ணு இருக்கு, இந்த ரோஸ்ட் பிரதர்னு ஒரு 2 டுபாகூர் பீஸுங்க இருக்கு. இவனே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுட்டு நாங்க மட்டும்தான் சொல்லி கிரிஞ்சு தியான்கள் எல்லாம் வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறன்ற பேர்ல இவனுங்களே ஒரு ஆர்க்கசம் அடையிறானுங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா இல்ல எப்படி நீங்க பொழைக்கிறீங்கன்னே தெரியல. இப்படியெல்லாம் நீங்க சம்பாதிக்கணுமா? இப்படி எல்லாம் நீங்க நல்ல பேர் எடுக்கணுமா உங்க தலைமை கிட்ட? தலைவா பாருங்க தலைவா, நாங்க விஜய் ஃபேன்ஸை கலாச்சிட்டோம், பாத்தீங்களா அவன் பாரு எப்படி வளரி வச்சிருக்கான், என்னடா இவன் எப்படி வளரி வச்சிருக்கான்? தலைவா அது எங்கால் தான், நாங்க தான் செட் பண்ணிருக்கோம். பொதுமக்கள் கிட்ட போய் உங்க கருத்து கணிப்பை கேளுங்க. ஏதோ மைக் இருக்கு, கேமரா இருக்குன்றதுக்காண்டி வந்து மக்கள் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. 26ல உங்கள் ஆட்சியை அகற்றுவது உறுதி. 2026ல நிச்சயமா ஜனநாயக முறைப்படி தளபதி ஆட்சி கட்டிலில் அமர்வார். மக்கள் அதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் தளபதி மக்களை போய் சந்திக்க போகிறார், சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். எல்லா மாவட்டங்களையும் அவர் வரப்போறாரு. மக்களோட எழுச்சியை நீங்க பார்க்க போறீங்க. அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பேட்டியில உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், பல பேட்டிகளை, அது இன்ஸ்டாகிராம்ல நல்ல வைரல் ஆயிடுச்சு. அது தலைவன் மைக்க பிடிக்கிட்டோம் அப்போ இருக்கு சொல்லி சொன்னேன். மாநாட்டுக்கு கூட்டம் எப்படி ஏற போது பாருங்கன்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதை விட 2 மடங்கு மக்களின் ஆதரவு இந்த சுற்றுப்பயணத்தின் போது நீங்க பார்ப்பீங்க. இன்னும் பல மண்டல மாநாடுகள் இருக்கு, பல பிரச்சார கூட்டங்கள் இருக்கு. இவருக்கு என்ன பேச தெரியும்னு கேட்டீங்கல்ல,
2 மாசத்துல பாரு உங்க டவுசர் அவுத்து ஓட விட போறாரா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.